ഹരി ഓം. ഇക്കഴിഞ്ഞ കുംഭമേളയിൽ പ്രയാഗ്രാജിൽ വെച്ചാണ് ശങ്കരാചാര്യ മഠത്തിലെ പുതിയ തലമുറയിലെ ശ്രീ ശങ്കരാചാര്യ ശ്രീ 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 ചിന്മയാനന്ദ സരസ്വതി ദക്ഷിണാമൂർത്തി മഹാസംസ്ഥാനത്തിൽ നിന്ന് ശ്രീ 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 താരാഛായ സരസ്വതി ദേവി സന്യാസദീക്ഷ സ്വീകരിച്ചത്. ശ്രീ രാജരാജേശ്വരി വിഗ്രഹ സമർപ്പണവും ശ്രീചക്രത്തിൻ്റെ പ്രതിഷ്ഠാകർമ്മവും പട്ടാഭിഷേകവും നടത്താനുള്ള ചടങ്ങുകൾ മഠത്തിൽ പുരോഗമിക്കുകയാണ്. ശ്രീ ദക്ഷിണാമൂർത്തി സ്വാമിയും ശ്രീ ഛായ സരസ്വതി അമ്മയും നമ്മളോടൊപ്പമുണ്ട്. ഹരി ഓം. ശ്രീരാം. ആദ്യമായിട്ടാണ്, ഫസ്റ്റ് ടൈമാണ് ദക്ഷിണ ഇന്ത്യയിൽ നിന്ന് ഒരു വനിത, ഒരു സ്ത്രീ സന്യാസ ദീക്ഷ സ്വീകരിക്കുന്നത് ആദ്യമായിട്ടാണല്ലോ. അപ്പോൾ അതേക്കുറിച്ച് എന്താണ് അങ്ങേക്ക് പറയാനുള്ളത്? ശ്രീ ഗുരുഭ്യോ നമഃ. ഹരി ഓം. ശങ്കരം ശങ്കരാചാര്യം കേശവം ബാദരായണം சூத்திரபாஷ்யகிருதம் வந்தே பகவந்தோ புனः. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. என்ன சங்கர பரம்பரையிலே ரொம்ப விசேஷமான వ్యక్తి. ஒரு 30 இயர்ஸ் அனுஷ்டானம் பண்ணிட்டு அப்புறமா வீட்டில் எல்லாருக்கும் ஒரு சம்சாரத்தில் இருந்து அப்புறமா ஒரு திருட நிர்தாரம் எடுத்துட்டு சந்நியாச தீட்சை எடுக்கணும் ஏன்னா ஒரு நிச்சயத்தோடு நிச்சயம் பண்ணதில் அது ரொம்ப கஷ்டம். அந்த ಛಾಯಾ சரஸ்வதியோட நிர்தாரம் என்னோட சனாதன தர்மத்துக்கு ஒரு ಶುಭ. அப்புறமா ஃபஸ்ட்டு சன்னியாசினி இன் சங்கராச்சாரிய பரம்பராவில் வந்தது ಛಾಯಾ சரஸ்வதி. அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிருக்கு. ஏன்னா நம்ம தர்ம பிரச்சாரத்துக்கு இருக்க ஒரு ஆள் ஒரு சப்போர்ட் இன்னொரு ஹேண்டு வந்திருக்கு. அது ரொம்ப சந்தோஷம் ஆயிருக்கு. இந்த தர்ம பிரச்சாரம் பண்ணது ரொம்ப கஷ்டம். அப்புறமா சந்நியாசம் எடுக்கணும். அது பூர்வ ஜன்ம சுக்ருதா. எல்லாருக்கும் சந்நியாசம் கிடைக்காது. இவங்களுக்கு சந்நியாசம் கிடையாது. ஏதோ ஒரு பூர்வ ஜன்மத்தில் ஏதோ ஒரு நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு ஆசீர்வாதம். முன் ஜென்மத்தில் செய்த ஒரு பூர்வ ஜென்மத்தில் சேர்ந்த ஒரு கர்ம, நல்ல கர்மா எது இருக்கோ இந்த ஜென்மத்திலே ஒரு சந்நியாசம் கிடைச்சிருக்கு. அது இப்படியே முன்னாலே போகணும். அது என்னோட ആശയം. അമ്മയ്ക്ക് ചെയ്യാൻ ഒരുപാടുണ്ട്. അതായത് ഈ ഒരു സ്ത്രീകൾ ആദ്യമായിട്ടാണല്ലോ സന്യാസ ദീക്ഷ സ്വീകരിച്ചിരിക്കുന്നത്. ചെയ്യാൻ ഒരുപാട്, സമൂഹത്തിന് വേണ്ടി ചെയ്യാൻ ഒരുപാടുണ്ട്. എന്താണ് അങ്ങേക്ക് പറയാനുള്ളത്? സന്യാസം ரொம்ப ஆள் கிடச்சிருக்கு. எல்லாருக்கும் சன்னியாசினி இருக்குது. லேடிஸ் சன்னியாசம் எடுத்திருக்காரு. அப்புறமா இவங்கள சன்னியாசம் எடுத்துறது ஒரு விசேஷம். ஏன்னா நான் பார்த்த விஷயம் என்னன்னா, உங்களோட அனுஷ்டானம், உங்களோட பேசுகிற இருக்கல வாக்கியம், சமூகத்தில் அவங்களோட சொல்லணும், பதில் சொல்லணும். ஒரு சிஷ்யவருந்தா இருக்கல, அவங்களோட இவங்களோட சம்பந்தம் அம்மா மாதிரி. இப்போ யாரோ ஒரு குழந்தை வந்துட்டு அம்மாவுக்கு அம்மா கேட்கணுமே, நான் எனக்கு சாப்பாடுக்கு எது வேணும். அப்படியே நம்ம சமாஜத்தில் இருக்கிற பசங்கள் இவங்களை அம்மா மாதிரி அவங்கள முன்னால் உட்கார்ந்துட்டு, நான் என்னோட சம்சாரத்தில் ஏதோ கஷ்டம் இருக்கும், அதுக்கு ஒரு பரிகாரம் பதில் சொல்லணும், இவங்களும் பதில் சொல்லுமே. அதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. സംസാരത്തിൽ இந்த மாதிரி தான் இருக்கணும். ഇപ്പോൾ നമ്മുടെ ഈ ലോകം യുദ്ധവും മറ്റ് കുറ്റകൃത്യങ്ങളും ഒക്കെ വർദ്ധിച്ചു വരുന്നൊരു കാലഘട്ടമാണിത്. എങ്ങനെയാണ് നമ്മുടെ പുതിയ തലമുറയെ, അല്ലെങ്കിൽ നമ്മുടെ ഇപ്പോഴത്തെ തലമുറയെ നമ്മുടെ ഈ ആത്മീയതയിലേക്ക്, അല്ലെങ്കിൽ സനാതന ധർമ്മത്തിലേക്ക് തിരികെ കൊണ്ടുവരാൻ കഴിയുക? സനാതന ധർമ്മം, ഫസ്റ്റ് സനാതന ധർമ്മം. ആ സനാതന ധർമ്മത്തിക്ക് അന്ത്യമേ ഇല്ല. அந்த சனாதன தர்மம் காப்பாடணும்னு யாரும் சொல்லக்கூடாது. ஏன்னா அந்த சனாதன தர்மக்கு அந்தியமே இல்லாத ஒரு தர்மம் இருக்கும்னா அது சனாதன தர்மம். இப்போ என்ன இருக்கும்னா, நம்ம சமாஜத்தில் தர்ம ரக்ஷணா என்ன, தர்ம பாலனை பண்ணணும். அப்புறமா ரக்ஷணை வேண்டாம், இந்த தர்மத்துக்கு சரண்டர் ஆகணும், தர்ம பாலனை பண்ணணும். அந்த தர்ம பாலனை பண்ணிட்டான்னா எதுவுமே இப்போ கஷ்டம் இல்லை. நம்ம சனாதன தர்மம் விட்டுட்டு வேறு எது தர்மமும் அந்திய இல்லாமல் தர்மம் எது இல்லை, அது சனாதன தர்மம் தான். வேறு எல்லா தர்மத்துக்கு அந்தியம் இருக்கும். இப்போ சமாஜத்தில் எல்லோரும் கண்டிருக்கேன்,
எல்லாரும் பார்த்துருக்காரு. எந்த தர்மம் வந்து இருக்கோ, எந்த தர்மம் நாசனம் ஆச்சோ எல்லாம் தெரியும். இந்த சனாதன தர்மத்துக்கு அந்தியம் இல்லை. ஏன்னா கிருஷ்ண பரமாத்மா சொல்லியிருக்கா, அங்கே கிருஷ்ண பரமாத்மாலேருந்து வந்து லாஸ்ட் வரைக்கும் இப்போ கலியுகம் சனாதன தர்மத்துக்கு எதுவுமே அந்தியம் இல்லை. அப்புறமா பாலனை பண்ணணும் நம்ம ஆள். என்ன இப்போ நம்ம சனாதன தர்மத்திலுமே எல்லாரும் ஏதேதோ ஒரு பேட் நேம் வந்துருக்கு. அது வேறு தர்மத்தை இருக்க ஆள் இல்லை. ஏன்னா சனாதன தர்ம, ஹிந்து தர்ம அது எதுவுமே சத்தியம் இல்லை, ஏதேதோ ஒரு வந்திருக்கு. ஏன்னா அப்புறமா நம்ம குழந்தை இருக்கார சமாஜத்தில் இருக்க குழந்தை நம்ம தர்ம பாலனை பண்ணணும். இல்லை வேறையோட தர்மத்தில் போயிட்டு அதே பிரச்சாரம் பண்ணணும். இல்லை ஆமிஷம், வேறு தர்ம ஆள் வந்து ஆமிஷம் கொடுத்துட்டு அந்த தர்மத்துக்கு போடணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம சனாதன தர்மத்தில் ஒரு கௌரவம் இருக்குது. வேறு தர்மத்துக்கு பற்றி நான் பேசுறதில்ல. அது கௌரவம் இருக்கா இல்லையோ எனக்கு வேண்டாம். என்னோட தர்மத்தில் சனாதன தர்மத்தில் கௌரவம் இருக்குது. இப்போ என்னன்னா பாশ্চাত্য ரீதியிலே போயிருக்கிற எல்லா குழந்தை அது வேண்டாம். நம்ம தர்ம பாலனை பண்ணங்கோ. இது நம்ம தர்மத்திலே ஸ்ரேயஸ் இருக்கு. அதுக்காக தர்ம ரக்ஷணா இல்லை, தர்ம பாலனை பண்ணுங்கன்னு சொல்கிறேன். சரி. അതുപോലെ ഹിന്ദുക്കൾ സംബന്ധിച്ചിടത്തോളം ഈ വേദങ്ങളും ഉപനിഷത്തുകളും ഒക്കെ പഠിക്കാനുള്ള ഒരു സൗകര്യം, അതായത് ഒരു സിലബസ് പോലെ, മറ്റു പാഠ്യ വിഷയങ്ങൾ പോലെ സിലബസ് പോലെ തന്നെ നമ്മൾ കുടുംബത്തിൽ തന്നെ ഈ ഒരു വേദങ്ങളും ഉപനിഷത്തുകളും ഒക്കെ ആദ്യം ചെറിയ കുട്ടികളെ തന്നെ പഠിപ്പിക്കാനുള്ള ഒരു இல்லை. என்னோட ஆசிரமத்தில் இருக்கும். இப்போ நம்ம ஆசிரமத்தில் ஒரு மேனிஃபெஸ்டோ இருக்கு. ஏன்னா ருக்வேதா யஜுர்வேதா அதுக்கு கூடமே நார்மல் எஜுகேஷன் கூட இருக்கு. ஏன்னா சமாஜத்தில் கௌரவம் என்ன இப்போ என்னன்னா நம்ம உலகத்தில் என்னென்னா சயின்ஸு எல்லாமே வந்திருக்கே, அது கூட நம்மளுக்கு வேணுமே. அதுக்காக என்ன பண்ணுறேன்னு வேத அத்தியாயனம் ப்ளஸ் நார்மல் எஜுகேஷன் ரெண்டுமே கொடுத்துட்டு அவங்களுக்கு சமாஜத்தில் ஒரு கௌரவம் வரணும். அந்த மாதிரி வேதாத்தியாயனம், சம்ஸ்கிருதா, அப்புறமா நார்மல் எஜுகேஷன் மூணும் கொடுத்துட்டு ஒரு சமாஜத்தில் ஒரு கௌரவமான వ్యక్తి ஆகணும். அந்த மாதிரி தயார் பண்ணும். அதுதான் ஆசிரமத்தில் அதான் நான் என்னோட மேனிஃபெஸ்டோ. ருக்வேத யஜுர்வேத பாடசாலை பண்ணணும். கோரக்ஷணா பண்ணணும். அப்போ என்ன நம்ம சனாதன தர்மத்தில் கோவுக்கு ஒரு அம்மா மாதிரி மரியாதை இருக்கும். அது அம்மா தான், மாதா மாதிரி என்ன மாதாந்தான். அதுக்காக நான் சொல்கிறது என்னென்னா தர்மரக்ஷனுக்கு தான் கோரக்ஷணா பண்ணணும். அப்புறமா வேதாத்தியாயனா ப்ளஸ் நார்மல் எஜுகேஷன் எல்லாமே விடணும். சமாஜுக்கு எல்லாருக்கும் தெரியணும் நம்ம தர்மத்தில் சம்ஸ்கிருதி எப்படி இருக்கும், கௌரவம் எப்படி இருக்கும். இப்போ என்ன, இப்போ நம்ம தராச்சயா சரஸ்வதி சம்பசனிஸ் வந்துட்டான்னா, யாருன்னா வந்துட்டான்னா இவங்களுக்கு முன்னாலே உட்காரன்ட்டு பேசணுன்னா அவங்களுக்கு மனசுல வரணும். அவங்களுக்கு அம்மாவுக்கு பார்த்துட்டான்னா மனசில் என்னன்னா என்னோட அம்மாவை முன்னாலே உட்கார்ந்திருக்கிறோம், அந்த கௌரவம் வரணும். இப்போ என்னாச்சுன்னா வேறு தர்மத்தில் அது இல்லை. நான் சோஷியல் மீடியாத்தில் பார்த்துருக்கேன். ஃபாதர் வந்து டாட்டரை கல்யாணம் பண்ணியிருக்கான், அது நம்ம தர்மத்தில் இல்லை. பொண்டாட்டி ஒய்ஃப் இஸ் எ செகண்ட் மதர் ஒன்றும், ஒய்ஃப் ஆல்சோ செகண்ட் மதர். அந்த ட்ரீட் இருக்குது. பொண்ணுக்கு எனக்கு நம்ம தர்மத்தில் ஒரு கௌரவம் இருக்குது, அந்த வேறு தர்மத்தில் இல்லை. நான் ஜஸ்ட் ஐ சி ஜஸ்ட் 3 days பேக் ஒரு சோஷியல் மீடியா ரிப்போர்ட். அதில் அவன் சொல்லியிருக்கா, இது என்னோட டாட்டர், அது வேறு எங்கேயோ போயிட்டு கஷ்டம் பண்ணக்கூடாது, அதுக்காக நான் கல்யாணம் பண்ணியிருக்கேன். இப்போ ஷீ இஸ் a 2 month ப்ரெக்னென்ட். தர்மம் எங்கே இருக்காங்க? சொந்த குழந்தை கல்யாணம் பண்ணும்போது நம்ம தர்மத்தில் இருக்கா? இல்லையே. அந்த மாதிரி நம்ம தர்மம் பரிசுத்தமான சிரேஷ்ட தர்மம் சனாதன தர்மம். அது சொல்கிறேன். நம்மளோட தர்மத்தில் விசேஷமான ஸ்தானமான ஸ்திரீக்கு இருக்கு. அது என்ன மனசில் என்னன்னா ரொம்ப யோசனை பண்ணிட்டு இவங்களை வீட்டில் பர்மிஷன் வாங்கிட்டு வரணுமோ, அப்புறமா சன்னியாச தீட்சை நான் கொடுக்குறது எல்லாமே நான் கொடுக்குறது இல்லை. வீட்டில் நல்ல பர்மிஷன் உണ്ടെങ്കിൽ மாத்திரம் வீட்டில் பர்மிஷன் இருக்கு. இப்போ எனக்கு என்னோட பூர்வாசத்தில் அம்மாவோட பர்மிஷன் வேணும்.
வித்தவுட் மதர் பர்மிஷன் நோபடி இஸ் கிவன் சந்நியாசா. அவங்களை எவ்வளோ அனுஷ்டானம் பண்ணிட்டான்னா எதுவுமே பிரச்சனை வருதில்லை. ஃபர்ஸ்ட் வந்து அம்மாவோட ஆசீர்வாதம் வேணும், அவங்களோட பர்மிஷன் வேணும். அப்போ கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்கள பொண்டாட்டியோட பர்மிஷன் வேணும். உங்களுக்கு அவங்கள சன்னியாசம் எடுத்திருக்குதோ இது இருக்கான்னு என்ன சொல்கிறது, அது இஷ்டம் இருக்கா இல்லையா, அதெல்லாம் கேட்டுட்டு அப்புறமா சன்னியாசம் கொடுக்குறோம். இந்த இங்கே நம்ம தர்மத்தில் என்னன்னா சன்னியாசத்துக்கு அம்மாவோட ஆசீர்வாதம் முக்கியம். அப்புறமா இப்போ நான் யாருக்கும் நமஸ்காரம் பண்ணதில்லை. என்னோட குரு நம்ம வீட்டில் வந்தேன்னா அம்மாவுக்கு மட்டும்தான் நான் நமஸ்காரம் பண்ணலாம், அதுக்கு அதிகாரம் இருக்கும். மாத்ரு தேவோ போவா, அவங்களுக்கு நான் பண்ணணும், வேறு யாருக்கும் இல்லை. அம்மாக்கு மாத்திரம்தான் விசேஷ ஸ்தானமானம். ஏன்னா ஜன்ம அவங்களுக்கு தான் கொடுத்துருந்தல. இப்போ புனர்ஜன்மா நம்மளுக்கு எங்கே இருந்தால் நதி, வெள்ளம், நதி என்ன சொல்கிறது, ரிவர். என்னோட செகண்ட் புனர்ஜன்மம் வந்தது ரிவரில். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா ரிவரில் நான் ஸ்விம்மிங் பண்ணுறதில்ல. ஏன்னா இந்த காலும் அங்கே தொடக்கக்கூடாது. அது என்னோட ரிவர் கூட நான் அம்மா மாதிரி தான். அப்படியா, அது விசேஷம். ஏன்னா கங்கா ஜமுனா சரஸ்வதி 3 அம்மா சங்கம க்ஷேத்திரத்தில் இவங்களுக்கு சன்னியாசத்தை கொடுத்து எனக்கும் மனசு சந்தோஷம் இருக்கும். ஒரு நல்ல ஜாகம் அது. என்ன கும்பமேளா என்ன இருக்குது எல்லாம் பிரயாக்ராஜில் ஏதோ கங்கா ஜமுனா சரஸ்வதி சங்கம க்ஷேத்திரம். அந்த க்ஷேத்திரத்திலே இவங்களுக்கு சந்நியாசம் கொடுத்துட்டு தர்ம பிரச்சாரத்துக்காகி நம்மளோட சம்சாரத்தில் எது கஷ்டம் வந்திருக்கல, இப்போ நம்ம பசங்களுக்கு என்ன சொல்லணும், எப்படி இருக்கணும், இதெல்லாம் சொல்லணும். இவங்கள ஒரு நல்ல இது இருக்கு. அதுக்காக இவருக்கு தீட்சை கொண்டிருக்கு. ரொம்ப சந்தோஷம். எனக்கு மனசில் என்னன்னா ஒரு ஜஸ்ட் ஐ கம் திஸ் பிளேஸ். இப்போ எனக்கு மனசில் பார்த்து எல்லாம் பார்த்துட்டேன்னா ஒரு மனசில் வந்து இந்த வீடு இல்லை, ஆசிரமம் மாதிரி. ஆசிரமம் மீன்ஸ் ஒரு சௌமியம், அப்புறமா ஒரு பிரசாந்த வாத்தாவரணம். இங்கே ஒரு நம்ம சனாதன தர்ம ஒரு சிஷ்யர் இங்கே இருக்குது. அப்புறமா இவங்களும் வெளியே எல்லாம் போயிட்டு தர்ம பிரச்சாரம் பண்ணணும். அப்புறமா நம்ம சமாஜத்துக்கு ஒரு நல்ல மெசேஜ் கொடுக்கணும். அந்த சக்தி இவங்கக்கிட்ட இருக்கும். அதுக்காக நான் மனஸ்பூர்வமாக சன்னியாசி தீட்சை കൊടുത്തിരിക്കും. കൂടെ അത് കലിയുഗമാണ്. കലിയുഗത്തിൽ ഒരുപാട് നമ്മൾ കേട്ടുകേൾവില്ലാത്ത തരത്തിലുള്ള മർഡേഴ്സ്, ക്രൈംസ് ഒക്കെ നടക്കുന്നുണ്ട്, യുദ്ധമൊക്കെ നടക്കുന്നത്. എങ്ങനെയാണ് ഈ കലിയുഗത്തിൽ ലോകത്തിൻ്റെ പോക്ക് എങ്ങനെയായിരിക്കും? ത്രേതായുഗ, ദ്വാപരയുഗ, கலியுக. இது கலியுக பிரதம பாதம், ஸ்டார்டிங் தான். ஸ்ரீகிருஷ்ணா சொல்லியிருக்க என்னென்ன அவரது கலியுகத்தில் எல்லாமே தெரியும். ஏன்னா இந்த க்ரைம் சொல்லியிருக்க நம்மோட சம்சாரத்தில் நான் இதுக்கு முதல்ல சொல்லும்போது சொல்லியிருக்கேன்ல, அப்படியே ஸ்திரீ கௌரவம், அப்புறமா குடும்ப கௌரவம், சமாஜத்தில் கௌரவம் வரணும்னா நான் சமாஜத்தில் நல்ல மாணவனாக இருக்கணும். நான் நல்லா ஆயிட்டேன்னா வெளியே இருக்க சமாஜம் எதுவுமே நம்மளுக்கு பண்ணுறதுக்கு அவசியத்தை இல்லை. அவன் எதாரோ பண்ணலாம். க்ரைமோ என்ன மேலே பண்ணிட்டான்னா அது எதுவுமே பிரச்சனை வருதில்லை. நான் கட்டியாக இருக்கணும். இங்கே நம்ம சமாஜத்தில், நம்ம ஹிந்து சனாதன தர்மத்தில் நான் தர்ம ரக்ஷணக்காகி நான் முன்னாலே உட்கார்ந்தேன்னா யாரும் எதுவும் பதில் சொல்லக்கூடாது. நம்ம பரம்பரையிலே எதுவுமே கேஸ்ட் இல்லை, பிராமணா, க்ஷூத்ரா, க்ஷத்ரியா எதுவுமே பேதம் இல்லை. சனாதன தர்மத்தில் மனுஷன்தான். யாதுமே நம்ம மனசில் நீ எஸ்சி எஸ்டி அது எதுவுமே இல்லை. மானவா நீ எல்லாமே எல்லா மனுஷன்தான். பிளட் குரூப்பு ஒன்றுதா, நான் எடுக்கிற காலி ஒன்றுதா, அக்னி ஒன்றுதா. இந்த பஞ்சபூதத்தில் என்ன இருக்கோ எல்லாருக்கும் சமான்தான். அக்னி, வாயு, ஜலதத் எல்லாமே இருக்கல. இந்த சரீரத்தில் பஞ்சபூத்தில் எது இருக்கோ நம்ம சரீரத்தில் இருக்கு. அது எல்லாருக்கும் இருக்கலாம். கர்மத்தில் அவன் பண்ணியிருக்க அவ்வளோதான் கர்மம். இப்போ 4 இது வெங்கடனை பண்ணியிருக்கிறோம் அந்த டைமில். க்ஷத்ரியா, சூத்ரா, பிராமணா, வைஷ்யா எல்லாருக்கும் காயத்ரி அனுஷ்டானம் இருக்கும்.
அவன் பண்ணதில்லை, நான் என்ன பண்ணணும்? அவங்களுக்கே நான் சொல்லணும், நீ பண்ணு, பாலனை பண்ணு. தர்மசாஸ்திர அதுவா நம்ம சனாதன தர்மம் பாலை பண்ணிட்டான்னா யாருமே மேலே கீழே எதுவுமே இல்லை, எல்லாம் ஒரே தான். நான் சும்மா நம்ம ஆள் எங்கள் பொலிட்டிக்ஸ் இருக்கார்ல அவங்கள பண்ணது, அவங்க ஏதோ பண்ணியிருக்காரோ, பிராமணத்துக்கு திட்டிருக்காரோ, அதெல்லாம் இல்லை. இல்லை பிராமண போயிட்டு யாரோ நீ எஸ்சி நீ இங்கே வரக்கூடாது யார் சொல்கிறது? பரிசுத்தமான சேவை நான் இங்கே பார்த்துருக்கேன், இந்த இடத்துல நான் பார்த்துருக்கேன். பரிசுத்தமான சைவம். அவன் என்ன ஜாதி? காலையில் 6 மணிலேருந்து ராத்திரி 8 மணி வரைக்கும் எங்கள் கோயிலில் எல்லா வேலையும் பண்ணியிருக்காரு. அவங்கள மனசில் என்ன பரிசுத்தமான மனசு இருக்கு. இப்போ நான் அவனுக்கு ஏதாவது திட்டுட்டான்னா எவ்வளோ மனசில் கஷ்டமாக இருக்கும் அந்த ஆளுக்கு. அது ஜாதி பிரச்சனையே வருதில்லை, வரக்கூடாது. நாம் இப்போ நம்ம க்ஷேத்திரத்தில் இருக்க எல்லா ஆளும் ஒரே சாமானாக இருக்குன்னா அந்நிய கேஸ்ட்டு வந்து நம்ம மேலே அந்நிய தர்மத்தில் ஆள் வந்து நமக்கு வந்து எதுவும் தொந்தரவு பண்ணுறதில்ல. இப்போ பண்ணது இப்போமே அதுக்கு உத்தரம். இன்னைக்கு ஏதாரும் நான் தப்பு பண்ணிட்டேன்னா அதுக்கு உத்தரவு சாயந்தரம் தான். கர்மா எப்படி கர்ம பண்ணணும்? நியாயமான சத்தியமான மார்க்கம், ஸ்ரத்தா பக்தி ஞானம், ஞானத்தில் நான் நல்ல மார்க்கத்தில் போகணும். கர்ம இஸ் பூமராங் പോലെ பூமராங் ആണല്ലോ, கர்ம തിരിച്ചടിക്കും. இப்போ ஸ்ரீகிருஷ்ண மாதிரி பார்த்துட்டே இருக்கிறது. எப்போ அஸ்திரம் எடுத்துட்டான்னா யாருமே நம்ம தர்மத்துக்கு, நம்ம சனாதன தர்மத்துக்கு ஏதோ செய்யணும் வந்துட்டான்னா அது நடக்கிறது இல்லை. அது 100% ஒரு இது. நம்ம சனாதன தர்மக்கு யாரும் எதுவுமே ஏதாரும் பண்ணலாம். இன்னைக்கதே இப்போ கோயம்புத்தூரில் ஒரு சாரி நம்மளோட விஜயானந்தபுரி சுவாமி வீட்டில் ஒரு பாம்பு போட்டிருக்காரு கார் மேலே. விஜயானந்தபுரி தான் ஒரு சுவாமிஜி இருக்கார். நான் தான் அவங்களுக்கு சன்னியாசம் கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு மேலே அந்த பக்கத்தில் இருக்கிற அந்நிய தர்மம் வந்து ஒரு பெட்ரோல் பாம்பு போட்டிருக்காரு. என்ன ஆயிடுச்சு? எதுவுமே இல்லையா? ஆஃப்டர் 3-4 days இஸ் டேக்கன் போலீஸ் அண்ட் இன்வெஸ்டிகேஷன் ஆல்சோ. அதெல்லாம் தப்பாச்சு, மன்னிச்சுங்க. നമ്മുടെ ഒരു പബ്ലിക്കിന് കൊടുക്കാനുള്ള ഒരു അഡ്വൈസ് ஏன்னா சமாஜத்தில் அதான் சனாதன தர்மம் பாலனை பண்ணணும். சர்வசிரேஷ்டமான தர்மம் சனாதன தர்மம். நம்ம தர்மத்தில் இருக்க விசேஷமான ஒரு சந்தேஷங்கள் என்ன எல்லாம் இருக்குது. இது ராமாயணம் இருக்குது, மகாபாரதா இருக்கும். இப்போ என்னன்னா நமக்கு என்னன்னா ஒரு நம்பிக்கை பகவான் இருக்கு, விஸ்வாசம். ஏன்னா நமக்கு என்னன்னா பகவான் நாட் சீயிங், காணங்க. ஆனால் ஒரு சக்தி இருக்கு, அபாதமான ஒரு சக்தி இருக்கு, அதான் பகவான். நம்ம மனசுக்காகி நான் அங்கே துர்கி சிவன் ஒரு மூர்த்தி வச்சுட்டு நான் அந்த பகவானுக்கு சரண்டர் இருக்கேன், அவ்வளோதான். பகவான் இருக்கும், இது சத்தியம், பரம சத்தியம். அதுக்காகி நீ நம்மளோட தர்ம பாலனை பண்ணுங்க, அவ்வளோதான். ரக்ஷணை வேண்டாம், தர்ம பாலனை. தர்மம் இருக்கும், அதுக்கு நாசமாக இல்லை. அது ரக்ஷணை பண்ணது எதுவுமே இப்போ பிரச்சனை இல்லை. தர்மம் இப்போவும் இருக்கும், நாளையே இருக்கும், முன்னாலே இருக்கும், அந்தமே இல்லை. தர்மத்துக்கு ரக்ஷணை இல்லை, பாலனை பண்ணுங்க, அவ்வளோதான், போதும். தர்மத்தை பரிபாலிக்க. ஓ எஸ். இப்போ சயின்ஸ் வந்து இருக்கு. சரி, நான் சொல்கிறேன்ப்பா, வித்தவுட் மேல் வீரியானு ஒரு குழந்தை கொடுங்கப்பா. ஒரு அம்மாவோட உள்ள 9 months ஒரு பேபி எதுவுமே இருக்காதோ, 9 months அங்கே இருந்தால் ஒரு பிண்டம், அப்புறமா கை வருது, கால் வருமோ, இது அப்புறமா ஆஃப்டர் 9 months ஒரு பேபி வெளியே வரும். அதே உங்களோட சயின்ஸில் இருக்கா? ஒரு வித்தவுட் மேல் வீரியானு ஒரு குழந்தை தயாரிக்கணும். ரோபாட்டு எல்லாமே இருக்கு, குழந்தை வருது இல்லை. அது சக்தி எங்கேருந்து வருது? பிரபஞ்ச சக்தி பகவான் இருக்கல்ல, அந்த பகவானே அம்மாவோட இதில் ஆகாரம் கொடுத்தது எல்லாமே. அங்கே புத்தி இதெல்லாம் மெச்சூர்ட் ஆகணும். ஆஃப்டர் 9 months வெளியே வருந்த, அதுக்கு பகவான் இருக்கு. அதுக்கு சாட்சி நம்ம மனுஷில் இருக்குல்ல, பகவான் இருக்குன்னு ஒரு சாட்சி என்னன்னு நாம் தான். ஒரு 9 months இருக்கும் அம்மாவுக்கு. இப்போ இது என்ன சொல்கிறது, ஸ்டமக்கு உள்ளே இருக்கணும், அங்கேயே இது எல்லாமே. அது சயின்ஸும் கிடைக்காது, வேறு யாரும் இல்லை. அதே சக்தி, அதே பகவான். அங்கே நமக்கு உசர் கொடுக்குறது, அம்மாவோட
கஷ்டமக்களே எல்லாமே பகவான் தான். அதுக்காக பகவான் இருக்குது. பகவான் இருக்குன்னா நம்ம தர்மமும் இருக்குது. சனாதன தர்மம் அதான் பாலனை. பகவானோடு ஒரு நம்பிக்கை இருக்குதே அது நம்ம சனாதன தர்மம். அதுக்காக நான் ஜாஸ்தி எதுவுமே சொல்கிறது இல்லை. சனாதன தர்மம் பாலனை பண்ணுங்க, அவ்வளோதான். நான் ஒரு விஷயம் கேட்டிருக்கேன், பகவத்கீதா. இப்போ இயேசு கீதா வந்திருக்கும். இயேசு கீதா வந்திருக்கும். சரி, இப்போ இயேசு கிறிஸ்தன், ஓகே, ஹீ இஸ் எ வெரி குட் பர்சன். நான் என்ன சொல்கிறது, என்ன இயேசு கிறிஸ்தா என்ன சொல்லியிருக்கான், நீ எனக்கு சொல்லுங்க, நான் பகவானுக்கு சொல்கிறேன். பகவான் யார்? இயேசு கிறிஸ்தனோட ஒரு பகவான் யார் உங்களுக்கு தெரியுமா? இல்லை. நான் சொல்கிறேன்ல, என்னோட பகவான் சிவன். நான் என்ன நிச்சயத்திலே சொல்லியிருக்கேன், என்னோட பகவான் ஈஸ்வரன், இல்லை அம்மாவே சாமுண்டேஸ்வரி, ஏதோ ஒரு நான் சொல்லியிருக்கேன். நீ சொல்லுங்க. இயேசு கிறிஸ்த சொல்லியிருக்கான், நான் சொல்லியிருக்கேன். நம்ம சனாதனத்தில் ஆத்மா பரமாத்மனோட போடணும், மோட்சம். பரமாத்மா யாரு? பகவான். நம்ம தர்ம பாலனை பண்ணுங்க, சிரேஷ்டமான சனாதன தர்ம பாலனை பண்ணுங்க, அவ்வளோதான். அதுக்கு முன்னால் எதுவுமே வேண்டாம், எல்லாமே வரணும். இப்போ நம்ம சனாதன தர்மத்தில் இருக்க ஒரு விசேஷம் என்னன்னா, நம்ம இந்தியாத்தில் இருக்க ஆள் எல்லாமே வெளியே தேசத்தில் இருக்கார். ஒரு சயின்டிஸ்ட்டு என்ன இந்தியன், இஸ் நாட் எ ஃபாரின். இந்தியன் ஆளுக்கு வேலை இருக்குதோ அங்கே இருக்க ஆளுக்கு இல்லை. இல்லை, அதே. இப்போ நம்ம கேரளத்தில் இருக்கார், நிறைய நர்ஸு ட்ரைனிங் பண்ணிட்டு அபுதாபியோ இல்லை ஃபாரின் கண்ட்ரி, யுனைடெட் கண்ட்ரியில் போயிருக்காரு. நம்ம ஆளுக்கு இருக்க வேலை அவங்களுக்கு இல்லை, அங்கே இருக்க நர்ஸுக்கு இல்லை. இல்லை, ஏன்னா சேவாபாவா நம்மளோட நம்ம தேசத்தில் மனோபாவம் நம்ம தேசத்தில் மாத்திரம்தான் இருக்கு, வேறு தேசத்தில் இல்லை. கௌரவம் நம்ம தேசத்தில் தான். இப்போ பேஷண்ட் இருக்கான்னா, நம்ம இங்கே கேரளத்துலேயோ கர்நாடகத்திலேயோ ஒரு சர்வெண்ட் அந்த நர்ஸ் போயிருக்காருன்னா, இவங்களும் செய்த சேவும் அவங்கள செய்கிறது சேவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நமக்கு என்னன்னா, நம்ம ஆள் அம்மாவோ அண்ணாவோ அப்பாவோ தங்கியோ மாதிரி பார்த்துட்டு அவங்களுக்கு சேவை பண்ணுறோம். அவங்களும் என்ன, ஜஸ்ட் பேஷண்ட் அவ்வளோதான். பேஷண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணணும். நம்ம அங்கே இல்லை. ஒரு பேஷண்ட் வந்துட்டான்னா, நம்ம குடும்பத்தில் உள்ள ஆளை போல என்னோட அண்ணா அவனுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்திருக்கும், அது சரி பண்ணணும். அந்த சேவா மனோபாவா வருது நம்ம தர்மத்தில் மாத்திரம்தான், வேறு தர்மத்தில் இல்லை.